வணக்கம். இப்போ வர ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 5G அம்சத்தோட தான் வருது. இதில வந்து நமக்கு வந்து முதன்மை ரக ஸ்மார்ட் ஃபோன் வாங்குனா, நம்ம கவனம் உடனே போறது Oppo பக்கம் தான். Oppo Reno 5 Pro 5G அந்த ஸ்மார்ட் ஃபோன் பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சிறப்பு அம்சம் என்ன பார்த்தீங்கன்னா, 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அம்சம் வந்து இதில இருக்கு. அதேபோல வந்து அழகான வடிவமைப்பு இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல இருக்கு. 90 ஹெர்ட்ஸ் வளைந்த டிஸ்ப்ளே இது போன்ற பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பத்தி முழு விவரத்த பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா, MediaTek முதன்மை SoC Dimensity 1000+ மூலம் இயக்கப்படுது. இது ரொம்ப திறமை வாய்ந்த சிப்செட் ஆகும். உங்களோட பட்ஜெட் 35,000க்குள்ள ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினா இது நல்ல தேர்வா இருக்கும். ஏன்ற காரணத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். இது வந்து இலகுரக நேர்த்தியான உடல் வடிவமைப்பு இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்பிளே ஃபோன் கைக்குள்ள அடக்கமாக யூஸ் பண்ணோம்னா இது ஒரு நல்ல சிறந்த தேர்வா இருக்கும். அதே போல வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல பார்த்தீங்கன்னா 128 GB உள்சேமிப்பு வசதி இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட இன்னொரு கூடுதல் அம்சம் வந்து இதோட சார்ஜிங் வந்து 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் இதில் வந்து இருக்கு. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கும் போதே இந்த பாக்ஸ்லேயே இதுக்கு தேவையான கூடுதல் சாதனங்கள் அனைத்துமே கிடைக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 6.5 இன்ச் ஃபுல் ஹெச்டி அமோலட் டிஸ்பிளே வந்து பொருத்தப்பட்டிருக்கு. இந்த டிஸ்பிளேயோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இபுக் படிக்கிறோம், சமூக வலைதளங்கள் யூஸ் பண்ணுறோம், வீடியோ கேம் விளையாடுறோம், இந்த மாதிரி பல்வேறு தேவைகளுக்கு ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரொம்ப பிரதானமாக இருக்கு. இது அனைத்துக்குமே இந்த டிஸ்பிளே வந்து சௌகரியமான உணர்வை கொடுக்கும். கேமரா அம்சம்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 64 MB பிரதான கேமரா, 8 MB இரண்டாம் நிலை கேமரான்னு சொல்லி 2 MB 3-4 கேமராக்கள் மொத்தம் 4 கேமரா வந்து இதில் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, AI ஹைலைட் வீடியோ. அது என்ன AI ஹைலைட் வீடியோன்னு சொல்லி பார்க்குறீங்களா? இந்த AI ஹைலைட் வீடியோ வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்க போகிற சூழ்நிலைக்கு ஏற்ப பிரகாசத்தை வந்து அதுவே அட்ஜஸ்ட் பண்ணி வரும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஹைலைட் ரொம்ப பிரைட்டான இடத்துல வந்து இந்த கேமரா வந்து பயன்படுத்திங்கன்னா அதுவே ஒளியை குறைச்சு இந்த அம்சம் வந்து ஆக்டிவேட் ஆகி ஒளியை குறைச்சு நமக்கு தேவையான அவுட்புட்டை வந்து இந்த கேமரா அம்சம் மூலம் நம்ம பெறலாம். இதில் வந்து அதே மாதிரி 32 MB ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா இருக்குது. நம்ம செல்ஃபி எடுக்கணும்னா அந்த கேமரா பயன்படுத்தலாம். அது நல்ல அவுட்புட் கொடுக்கும். செல்ஃபி அவுட்புட் நல்ல அவுட்புட் கொடுக்கும். ஏன்னா 32 MB கேமரான்றது செல்ஃபிக்கு நல்ல சிறந்த திறன் வாய்ந்த கேமரா தான். அது போக ரேம் பவர் பார்த்தீங்கன்னா 8 GB ரேம் 128 GB உள்சேமிப்பு வசதியோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கிடைக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Android 11 கலர் OS மூலம் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் இயக்கப்படுது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங்ன்றது இதில் வந்து சார்ஜிங்ன்றது ரொம்ப ஃபெசிலிட்டியான அம்சம் இது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் புக் 2.0 ஃபாஸ்ட் சார்ஜிங் அம்சம் வந்து இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது வந்து 65 வாட்ஸ் வேகமாக வந்து சார்ஜ் செய்யுது. இதில் வந்து பொருத்தப்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4350 mAh பேட்டரி தான் பொருத்தப்பட்டிருக்கு. இதில் வந்து இப்போ 0 வந்து 50% வரைக்கும் சார்ஜ் செய்யணுமா, மேக்ஸிமம் 13 நிமிஷம் தான் இருக்கும். அதாவது 0 வந்து 100% சார்ஜ் செய்ய 29 நிமிஷம் தான் மொத்தமே ஆகும். இதில் வந்து இந்த சார்ஜிங்ன்றது ரொம்ப சிறந்த அம்சம்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவு ஃபாஸ்ட் சார்ஜிங், அது தேவையான பேட்டரி, நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்டோரேஜ் இருந்தது எல்லாமே கொடுத்துருக்காங்க. முதன்மை ரக ஸ்மார்ட் ஃபோன்கள் வாங்குன்ற திட்டமிட்டிருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல தேர்வாக இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வாங்கி நீங்களும் எப்படி இருக்குன்றது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதில் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.